Bloody Mary. Bloody Mary. Bloody Mary. Bloody Mary. வா யாராவது யாரும் ஒரு பிளடி மேரி ஜூஸ் கொடுப்பா எம்மா நேரமாக இருந்தாலும் காத்தினா இது ஒரு சேலஞ்சுடா இது கூட புரியாமல் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறதா நினச்சிட்டு ஜூஸ் சொல்கிறேன் அப்படி என்னடா சேலஞ்சு இந்த பிளட்டி மேரின்னு வெறும் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் இருட்டில் நின்றுக்கிட்டு அப்படியே 3 தடவை சொன்னோம் அப்படி இல்லைன்னா 13 தடவை சொன்னோன்னா ஒரு ஒரு கொடூரமான உருவம் வந்து அப்படியே நம்மளுக்கு முன்னால் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. அதோட கூட அது சில நேரத்தில் வந்துட்டு நம்மளோட வருங்கால பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு கேட்டாலும் அது வந்துட்டு இந்த கண்ணாடியிலே காட்டுமா. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மண்டவோட காட்டுமாண்டா. ரொம்ப பயங்கரமான ஒரு சேலஞ்சாக அப்பப்போ வந்து இது உலகம் பூரா பரவி இருக்குது. நீ யூடியூப்பில் கூட போய் பார்த்தானே தெரியும். இந்த மாதிரி எல்லாம் வேணாம் கதையை சொன்னோமா கதையை கட்டணுமான்னு பேசாமல் இருக்கணும். சரி யார் இந்த பிளடி மேரி அதான் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இங்கிலாந்து அரசாண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல எலிசபெத் மகாராணி இந்த லண்டன் ஆள்றத அவங்களோட மூதாதையர் அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரிஞ்சிச்சு நான் ஏதோ செம்ம மேட்ரு வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் லைட்டாக பயத்தோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். என்னத்துக்காக இவங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு அது பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க யார், இவங்க பரம்பரை என்ன, எதனால் இவங்க அப்படி மாறினாங்கன்றதையும் ஒரு சின்னதாக பார்த்துருவோம். இவங்களோட அப்பா ஹென்ரி VIII, இவங்களோட அம்மா கேத்ரின். ஸோ இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே இறந்து போக ஒரே ஒரு குழந்தை மட்டும்தாங்க மீந்துச்சு. அந்த குழந்தை தான் மேரி. நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், அதோட கூட நல்லா பாடுவாங்க, நல்லா வரைவாங்க, இப்படி பல திறமைகள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அப்பா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வாரிசு வேணுன்ற ஒரு மனநிலையிலேயே இருந்தார். அந்த நேரத்தில் இவங்க அம்மாவுக்கும் அதுக்கு மேலே பிள்ளை பெற்று தரத்துக்கு முடியாமல் போச்சு. அவங்க அப்பா வந்து வெவ்வேறு பொய் காரணங்கள்லாம் அவங்க மேலே சுமத்தி ஃபஸ்ட் டைமாக டைவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளே வந்துட்டு எதிரொலிக்குது. அதுலேயே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து இவங்க ரொம்ப மனசு நொந்து போயிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா டக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். ஐயோ என்னடா அதுன்னு பார்க்குறதுக்குள்ளே இவங்களோட திறமையை பார்த்து அவங்க சித்தி பயங்கர உஷாராயிட்டாங்க. டப்புன்னு வந்து இந்த பொண்ணு இங்கே இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது, அதனால் இவ்வளோ ஓரங்கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு தப்புன்னு சொல்லி ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அப்பாவும் வந்துட்டு சித்தியோட பேச்சை கேட்டுட்டு பொண்ணை ஓரங்கட்டிட்டார். ஸோ அப்படி இருந்துட்டு இருக்க காலகட்டத்தில் சித்தி குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அழகாக வேற இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாத போது, ஆறுதல் சொல்ல அம்மா இல்லாத போது, அரவணைக்க வேண்டிய அப்பா ஒதுக்கி தள்ளும் போது, சித்தி கொடுமையில் இருக்கும்போது இவங்களோட மனநிலை வந்துட்டு ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான வலியோடு கூட இருக்காங்க. இதுக்கு இடையில் வெளியில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு இவ அசிங்கமாக இருக்கிறா, இளவரசி மாதிரியே இல்லை, ஏதோ வேலைக்காரி மாதிரி இருக்கான்னு சொல்ல காது பட பேசும்போதும் இந்த பெண் வந்து நம்மளை வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மனநிலை ரொம்ப நொந்து போய் வலியோட உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கிறா. ஸோ அப்படி போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் 1536 வருஷம் 1536 ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவளுக்கு அமையுது. என்ன அது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் அவங்க சித்தி 2வது முறையாக கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. ஆனால் அது பிறக்கும்போதே இறந்து பிறக்குது. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ராஜா என்னடா இது ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கானா, அது இறந்து பிறந்துடுச்சு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒத்துக்கவே முடியல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது பார்த்தா அவங்க சித்திக்கு தப்பான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது அப்படின்றத அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த ராணியோட தலையை துண்டாக வெட்டி எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் முறைப்படி பார்த்தா அந்த ராணி தானே பேயாரியணும், இந்தம்மா என் பேயாச்சு. நல்ல கேள்விதான். ஆனால் கதையை மாற்ற கொலை செய்யப்பட்ட பிறகு கரெக்டாக ஒரு 1 or 2 வீக்ஸ்லாம் ஹென்றி ராஜா வந்துட்டு பார்த்தோன்னா அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டார். புதுசாக வந்து அந்த 3வது ராணி என்ன பண்ணுறாங்கன்னா மேரியோட திறமைகள் எல்லாம் பார்க்குறாங்க. அவள் அழகை பார்க்கல, அவள் மனசை பார்க்குறாங்க, அவள் திறமையை பார்க்குறாங்க. அந்த ஆனின்ற அந்த 2ஆம் தாரம் வந்து அவங்கள ஒதுக்கி ஓரம் கட்டினாங்கல்ல, அந்த கதை மாதிரி இவங்க மூலமாக மேரி வந்து மெயினான ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்து அரசவையில் உட்கார்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு அவங்க வந்து கருவுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது, அது ஆம்பளை குழந்தை. இப்போ ராஜாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி.
ஸோ அந்த ஒரு சந்தோஷம் வந்து அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. அவரோட ஃபேவரட் ஒய்ஃப் குழந்தை பிறந்த 12வது நாள் உடல்நலம் முடியாமல் இறந்தும் போயிட்டாங்க. ராஜா என்ன பிலிவர் பாட்டு பாட்டு போயிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரா? என்னடா ஒரு ராணி செத்துருக்காங்க, அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிற? ஐயா, ராணி செத்த வருத்தம் அவங்க புருஷன் ராஜாவுக்கே இல்லை, எனக்கு எதுக்கு இருக்கணும்? சரி சரி, அது நம்மளுக்கு எதுக்கு விட, நம்ம மேரி கதையை சொல்லு. ஸோ மேரிக்கு வந்துட்டு சுத்தமாக எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு 9 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் ராஜா இறந்துடுறாரு. ஸோ இளவரசனுக்கு முடிசூட்டு விழாவில் வந்துட்டு 9 வயசு பையனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா, அவளோட தலைமையில் தான் வந்து மொத்த அரசாங்கம் நடக்குது. அந்த நேரத்தில் இளவரசர் எட்வர்ட், அதாவது இவங்க தம்பியாக இருக்காங்க இல்லையா, 9 வயசில் பொடி சுட்டினவங்க, ஆஸ்துமா பேஷண்ட்டாக அவர் இருந்ததுனால 12 வயசுலேயே அதுக்கு வந்து பெரிய நோய் தாக்கம் அதிகமாகி இறந்தும் போயிடுறாரு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மேரிக்கு ரூட் கிளியர்னு ஆன பிறகு அரியணை ஏறுறதுக்கு ராணியாக தயாராகிறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா ராணி ஆனவங்களுக்கு ஒரு ராணின்ற ஒரு கெத்து, நம்ம தான் இனிமேல் எல்லாம், நம்ம சொன்னால் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இவங்களுடைய பல நாள் வலி எல்லாம் கோபமாக உருவெடுக்கும். அந்த கோபத்தினால் பாதிக்கப்பட்ட பல பேர் வந்துட்டு இவங்களோட முகத்தை வச்சு கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆல்ரெடியே வலித்தவங்களுக்கு இன்னும் கடுப்பாக ஆரம்பிக்குது. அவருடைய முகத்தையும் இவங்களுடைய கோபமான குணத்தையும் பற்றி கேள்விப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவங்களை ரொம்ப மதித்து பக்கத்தில் வந்து மரியாதை பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க ரொம்ப மனசால் அது ரொம்ப நோகடிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்துட்டு ராஜாவாக்கிட்டு நம்ம ராஜமாதாவாக உட்காந்துப்போம் அப்படின்னு இவங்க யோசித்தாங்க. ஸோ அதுக்காக அது இளவரசர்களை தேடும்போது இவங்களை விட 10 வயசு சின்ன ஸ்பெயின் இளவரசர் ஃபிலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை வந்து இவங்க கல்யாணமும் பண்ணுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு அரச பதவிக்காக மட்டுமே அவர் கல்யாணம் பண்ணதாகவும், உண்மையில எனக்கு எந்த ஒரு நாட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை தள்ளி வச்சிட்டாரு. ஸோ பெருசாக இவங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகும்போது மருத்துவர்கள்லாம் வந்து பரிசோதிக்கிறாங்க, இது கர்ப்பம் இல்லைங்க, வயிற்றில் வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ராணி அதை நம்பலை. மேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை குழந்தை மூவ் ஆகிறது எனக்கு தெரியுது, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ராணி சொல்கிறாங்களேன்னு பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் வெளியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு பேச்சு, மவுத் வழியாக அப்படியே கடன்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ராணிக்கு அந்த டியூ டேட் வர நெருக்கத்துக்கு வரும்போது ஒரு ராணிகள்லாம் வந்துட்டு கருவுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி அறை ஒதுக்குவாங்க. ஸோ அந்த அறையில் தான் போயிட்டு ராணிகள்லாம் வந்துட்டு குழந்தை பெற்றுப்பாங்க. அந்த 5 வாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிற ஒரு 3-4 பெண்கள் மட்டும் அவங்களுக்கு கூட துணையாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ராணிக்கோட மெயினான பொழுதுபோக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு கண்ணாடி இதில் அவங்க முகம் தெரிகிற மாதிரி சுற்றி மெழுகுவத்தி அந்த முகத்தையும் அந்த வயிற்றையும் பார்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு இப்படியே அவங்க அந்த காலத்தை கழித்தாங்க. அந்த 5 வாரம் முடியுதுங்க. முடிஞ்ச பிறகும் குழந்தை பிறக்கலை. அதுக்கு பதிலாக உடம்பு கர்ப்பம் முடிஞ்சுதான் நினச்சி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைமைக்கே திரும்ப ஆரம்பிக்குது. இதை வெளியில் வந்து பார்த்தம்போது கணவன் ஆல்ரெடியே அவங்க மேலே ஈடுபாடு இல்லாமல் இருந்தான், இப்போ சுத்தமாக போச்சு அவங்களுக்கு. இதனால் மனசு ரொம்ப வெறுத்து போனாங்க. அதோடு கூட நாட்டு மக்கள் எல்லாரும் நாட்டுக்கு ஒரு இளவரசனை கூட பெற்று தர முடியல, நீ எல்லாம் ஒரு ராணியான்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குனுச்சு. இது ஏன் தப்பா இது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு இந்த நேரத்தில் இன்னும் அந்த கோபத்துக்கே கோபம் கொடுக்குற மாதிரி இந்த கேத்தலிக் மதத்துலேருந்து ப்ராட்டஸ்டண்ட்டாக மாறின குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இவங்களை ரொம்ப நையாண்டி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒற்றர்கள் மூலமாக அவங்களுக்கு தெரியும் போது இவங்க ரொம்ப கோபமானாங்க. அதோட வெளிப்பாடாக நிறைய பேரை ஒரு 300 பேர் பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் வச்சு உயிரோடு எரிச்சிருக்காங்க. அந்த எரிக்கப்பட்ட மக்களில் வந்துட்டு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் எல்லாருமே வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்பும் வந்தாங்க. கர்ப்பிணி பெண்களை கூட அவங்க வந்து விடாமல் அவங்கள கொன்னழிச்சாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணதுனால தான் பிளட்டி மேரி அப்படின்ற பேர் வந்து அவங்களுக்கு வந்துச்சு. பிளட்டி அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னு சொன்னால் ரத்த வெறி பிடித்த மேரி. இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே பிடிக்காமல் போச்சு, அவங்களுக்கு வந்து போலி கர்ப்பமானதுனால கூட. ஸோ இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது அவங்க 2வது முறையும் கருவுறாங்க. அதுவும் போலி கர்ப்பம் அப்படின்றது நிறுவியாகுது. எல்லாரும் இவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தி திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக இவங்க எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு நாள் வந்து அவங்கள தேடி பார்க்கும்போது அவங்க காணில் அரண்மனையில் அவங்க அந்த கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு ரூமில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரூமில் போய் அவங்கள தேடி பார்க்கும்போது மெழுகுவத்தி வெளிச்சத்துக்கு நடுவில்
அந்த கண்ணாடியில் எதையோ வெறிக்க பார்த்துக்கிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஐயோ என்னப்பா பொசுக்குன்னு சேர்த்து விட்டாங்க. கதையை கேட்டால் நம்மளுக்கு பாவம் தானேப்பா இருக்கு. பையன் எங்கப்பா வருது? கரெக்டாக தான் கேட்குற. இந்த ராணி இறந்து போன செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாடு பூரா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவும் போது அது எப்படிலாம் பரவுனுச்சுன்னு கேட்டால், குறிப்பாக அவங்க கண்ணாடியை பார்த்து இறந்து போயிட்டாங்க, அது உண்மை அது வரைக்கும். ஆனால் அதில் அவங்க சேர்த்த கதைகள் தான் இன்றைக்கி வரைக்கும் கண்டமேனிக்கு வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணாடியை பார்த்து ரொம்ப கொடூரமான ஒரு முகபாவத்தோட வெறுத்து போய் கடவுளை சாபம் விட்டுட்டு அப்படியே நொந்து போன முகத்தோட அப்படியே வெறி கொண்டு பார்த்த மேனிக்கு கண்ணாடியை பார்த்து உயிர் விட்டுருந்தாங்க. அதனால் அவங்களோட ஆவி அந்த கண்ணாடியில் தான் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் கண்ணாடியை பார்த்தா அந்த பொண்ணோட பேரையோ இல்லை அவளை பற்றி நினச்சா கூட போதுண்டா வந்து உங்களை அட்டாக் பண்ணிவிடுவா, அவளால் வெறுக்கப்பட்டவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பிச்சது. அது படிப்படியாக அதிகமாகி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு மேரியை கூப்பிட்டா வந்து ஜோசியம் சொல்லுவா, அதுக்கப்புறம் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவர் ஆரம்பத்திலே மெழுகுவத்தியை பூச்சி பிளேடி மேரின்னு சொல்லிட்டு ஜூஸ் கேட்டுருந்தார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்தாலே பயந்து நின்ற பிளட்டி மேரி கதையை கேட்ட பிறகு பயம்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறோம். வர வெள்ளிக்கிழமை உங்களை வேற ஒரு வீடியோவோட நானும் ஆரோனும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களாண்ட விடைபெறுவது மைண்ட் வாய்ஸ் மைக்கேல், ஆரோன் பிரபாகர்.